புத்தரின் நினைவு சின்ன கண்காட்சியை பிரதமர் மோடி டெல்லியில் இன்று திறந்து வைக்கிறார். ஒளியும் தாமரையும் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட அரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டுவர பாடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக பிரதமர் மோடி நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய ரயில்வே 2026ஆம் ஆண்டுக்கான புதிய கால அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் 549 ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டு பயண நேரம் கணிசமாக குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் 85 நிமிடங்களும், கோவை ராமேஸ்வரம் ரயில் 55 நிமிடங்களும் முன்னதாக சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 26 அம்ரித் பாரத் ரயில்கள் உட்பட 122 புதிய ரயில் சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. எலான் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைதளத்தின் கிராக் AI-ஐ முறைப்படுத்த இந்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் எக்ஸ் சமூக வலைதளத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் கிராக் AI கருவி மூலம் ஆபாசமான மற்றும் பாலியல் ரீதியிலான உள்ளடக்கங்கள் உருவாக்கப்பட்டு பகிரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராக் AI-யின் செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சட்டவிரோத ஆபாச உள்ளடக்கங்களை நீக்க வேண்டும் என்றும், மீறினால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எக்ஸ் சமூக வலைதளத்துக்கு இந்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் நியூயார்க் மேயர் ஜோக்ரான் மம்தானி தலையிடுவதை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று பாஜக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா, இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் வந்தால் 140 கோடி இந்திய மக்களும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ஓரணியில் திரள்வார்கள் என்று கூறியுள்ளார். எந்த ஒரு குற்றவாளிக்கும் யாரும் ஆதரவளிக்க முன் வருவதையும், இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். நியூயார்க் மேயர் மம்தானி கையால் எழுதிய குறிப்பை காலித்தின் ஆதரவாளர் மனோஜ் யோத்ஜஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் கசப்பான தருணங்கள் உங்களை ஆட்கொள்ள அனுமதிக்க கூடாது என்பதே முக்கியம் என்று உமர் காலித் கூறிய வார்த்தைகளை மம்தானி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்தூர் குடிநீர் மாசு விவகாரத்தில் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். அதன்படி இந்தூர் மாநகராட்சி ஆணையர் மற்றும் கூடுதல் ஆணையர் விளக்கு கடிதம் அளிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் ஆணையரை இந்தூரிலிருந்து உடனடியாக இடமாற்றம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குடிநீர் விநியோக பணிகளை கவனித்து வந்த கண்காணிப்பு பொறியாளரின் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து மாநிலத்தின் மற்ற பகுதிகளிலும் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு முதல்வர் மோகன் யாதவ் உத்தரவிட்டுள்ளார். இந்தூரில் 9 பேர் வயிற்றுப்போக்கால் உயிரிழந்திருப்பதற்கு அசுத்தமான குடிநீரை அருந்தியதே காரணம் என்று ஆய்வறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த வாரம் மாநகராட்சி குடிநீரை அருந்திய 1400 பேர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டனர். இதில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் குடிநீர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதில் கழிவறை நீர் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தின் வணிக தலைநகராக கருதப்படும் இந்தூர் கடந்த 8 ஆண்டுகளாக நாட்டிலேயே தூய்மையான நகரமாக தேர்வாகி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலத்தில் குடிநீர் மாசு காரணமாக பலர் உயிரிழந்திருப்பதற்கு முன்பே மக்கள் புகார் அளித்தும் பாஜகவின் இரட்டை இன்ஜின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்தூரில் விஷம் விநியோகிக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் உயிரிழந்தோரின் ஒவ்வொரு குடும்பத்தாரும் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சுத்தமான குடிநீர் சலுகை அல்ல என்றும் அது வாழ்வதற்கான உரிமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏழைகள் இறக்கும் போதெல்லாம் மோடி எப்போதும் போல அமைதியாக இருக்கிறார் என்று ராகுல் விமர்சனம் செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கங்கை நதி படகோட்டிகளுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பயங்கர மோதலாக மாறியது. வாரணாசி லங்கா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள படித்துறையின் எதிரே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. படகோட்டிகள் இருதரப்பாக பிரிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் திடீரென கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக உள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணின் பெயர், புகைப்படம் உள்ளிட்டவற்றை விளம்பர நோக்கில் பயன்படுத்துவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி மன்மீத் பிரீத்தம் சிங் அரோரா, பவன் கல்யாணின் படம் மற்றும் பெயரை பயன்படுத்தும் ரசிகர் கணக்குகளை தவிர மற்ற சமூக வலைதள கணக்குகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மெட்டா உள்ளிட்ட சமூக வலைதள நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பவன் கல்யாணை தொடர்ந்து தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் பெயர் மற்றும் புகைப்படங்களையும் அவரது அனுமதியின்றி வணிக நோக்கில் பயன்படுத்துவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தனியுரிமை பாதுகாப்பு கோரி அவர் தாக்கல் செய்த மனுவில் இந்த இடைக்கால உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது அனுமதியின்றி ஆன்லைன் வணிகத்தலங்களில் ஜூனியர் என்டிஆரின் பெயர் மற்றும் புகைப்படங்கள் பயன்படுத்தப்படுவதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து தொடர்புடைய இணைய இணைப்புகளை நீக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மெக்சிகோவில் 6.5 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஹெரேரோ மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள், வீதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் குலுங்கின. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தின் தாக்கம் தலைநகர் மெக்சிகோ சிட்டியிலும் உணரப்பட்டது. இதனால் மெக்சிகோ அதிபரின் பத்திரிகையாளர் சந்திப்பில் சிறிது நேரம் தடைபட்டது. பின்னர் பேட்டியை தொடர்ந்த அதிபர் மாகாண ஆளுநரிடம் பேசியதாகவும் பெரிய பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் தெரிவித்தார். பொருளாதாரம் சீரழிந்து விட்டது, விலைவாசி உயர்ந்து விட்டது என்று கூறி ஈரான் நாட்டில் அரசுக்கு எதிராக நடந்து வரும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இதில் அடிப்படை அரசு படைகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். டெஹ்ரான் தெருக்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி காமேனிக்கு எதிராக குரல் எழுப்பினர். முன்னாள் மன்னர் ஷா முகமது ரசா அவரின் மகன் அமெரிக்காவில் வசித்து வரும் நிலையில் அவர் கையில் ஆட்சி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கூறி வருகின்றனர். நமக்கே இறுதி வெற்றி என முன்னாள் மன்னரின் மகன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே ஈரானில் போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் தங்கள் நாடு உதவிக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் நிலவி வரும் மோசமான மனிதாபிமான சூழல் மற்றும் அங்குள்ள மக்களின் அவலநிலை குறித்து 8 அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 8 அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் பெய்து வரும் கனமழை, புயல் மற்றும் கடும் குளிர் காரணமாக தற்காலிக கூடாரங்களில் வசித்து வரும் 19 லட்சம் மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருப்பதாக கூறியுள்ளனர். காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி சென்றடைய சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியாவுடன் 3 ஒருநாள் மற்றும் T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெறும் என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இதற்காக இந்திய அணி ஆகஸ்ட் 28 வங்கதேசம் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. கடந்த ஆண்டு ஒத்திவைக்கப்பட்ட இந்த தொடருக்கான அட்டவணையை வங்கதேசம் வெளியிட்டிருந்தாலும் அங்கு நிலவும் நிலையற்ற அரசியல் சூழலால் இந்திய அணி பயணம் மேற்கொள்ளுமா என்பதில் இன்னும் தெளிவில்லை. இரு நாட்டு வாரியங்களும் ஆலோசித்து இறுதி முடிவை முறைப்படி அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயிலில் 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 47 கோடி பேர் பயணித்திருக்கிறார்கள். 2015 ஜூன் 29 முதல் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை 46 கோடியே 73 லட்சம் பயணிகள் மெட்ரோவில் பயணித்திருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் இதுவரை இல்லாத அளவுக்கு 11 கோடியே 19 லட்சம் பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணித்திருப்பதாகவும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் கூறியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குறுக்குத்துறை முருகன் கோவிலில் நீரில் மூழ்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அருகே உள்ள அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, பாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமூக்கு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் கடனா அணைக்கட்டுக்கு வரும் நீர்வரத்து உயர்ந்தது. பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 12,500 கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருவதால்
குறுக்குத்துறை முருகன் கோவில் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. இதனால் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதை அடுத்து ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்ததால் சபரிமலை சீசனை முன்னிட்டு வந்திருந்த ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். தற்போது ஐந்தருவியில் மட்டும் நீர்வரத்து சீரானதால் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது. விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் பேரறிவாளன் வறுமை சூழலையும் கடந்து தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஏற்கனவே சிலம்பத்திற்காக கலை இளமணி விருது பெற்ற இவர் காரைக்காலில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய போட்டியில் 250 புள்ளிகள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நண்பர்களின் உதவியோடு திரட்டிய நிதியில் வாங்கிய துப்பாக்கியை கொண்டு பயிற்சியில் ஈடுபட்ட பேரறிவாளன் தனது ஒலிம்பிக் கனவை நனவாக்க அரசு நிதி உதவி மற்றும் நவீன உபகரணங்களை வழங்கி ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனநாயகம் திரைப்படத்திற்கும் பராசக்தி திரைப்படத்திற்கும் எந்தவித போட்டியும் இல்லை என்று பாடகர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். இரு படங்களை ரசிகர்கள் கொண்டாட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாடகர் வேல்முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். அவரோடு பக்தர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஜனநாயகனுக்கும் பராசக்தி எந்த போட்டியுமே கிடையாது. அவரு ரொம்ப பாராட்டி வாழ்த்தி அவரை எப்பயுமே விஜய் சார் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மகா நடிகர் அவர். அதனால் அவருடைய ரசிகர்களுமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க, சிவகார்த்தியின் ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம 2 படத்தையும் பார்த்து 2 படத்தையும் கொண்டாடுவோம். ஏன்னா எல்லா படங்களும் வரணும், நடிகர்கள் சாதிக்கணும், ஜெயிக்கணும். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அசுத்தமான குடிநீரால் 10 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அம்மாநில அரசை பாஜக மூத்த தலைவர் உமா பாரதி கடுமையாக விமர்சித்துள்ளார். அசுத்தமான குடிநீரால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய பிரதேச மாநில பாஜக அரசு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள உமா பாரதி, ஒரு மனித உயிரின் விலை 2 லட்சம் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். தூய்மையான நகரமாக கருதப்படும் இந்தூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பது மாநில அரசுக்கு அவமானம் என்றும் உமா பாரதி விமர்சித்துள்ளார். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு சுமார் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கியதை மும்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் தாயாருக்கு வழங்கப்பட்ட 1 கோடியே 3 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை எதிர்த்து தேசிய காப்பீட்டு நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பாதிக்கப்பட்டவர் தலைக்கவசம் அணியவில்லை என்ற காப்பீட்டு நிறுவனத்தின் வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி, தலைக்கவசம் அணியாததை உறுதிப்படுத்த விபத்தை நேரில் கண்ட சாட்சிகளிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிட்டு மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தார். புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். குல்மார்க், பகல்காம், சோனாமார்க் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் நேற்று பனிப்பொழிவு அதிகரித்ததால் பயணிகள் விடுமுறையை உற்சாகமாக கழித்தனர். சோனாமார்க்கில் 8 முதல் 10 அங்குலமும், குல்மார்க்கில் 3 முதல் 4 அங்குலமும் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. பனிப்பொழிவு இருந்தபோதிலும் வெப்பநிலை பருவகால சராசரியை விட அதிகமாக இருந்ததாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் வைஃபை காலிங் வசதியை BSNL அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் மொபைல் சிக்னல் கிடைக்காத கிராமப்புறங்களிலும் ஏதேனும் ஒரு வைஃபை இணைப்பை பயன்படுத்தி தெளிவாக பேச முடியும். இச்சேவைக்கு தனியாக செயலியோ கூடுதல் கட்டணமோ தேவையில்லை. ஸ்மார்ட் போனில் செட்டிங் பகுதிக்கு சென்று இந்த வசதியை ஆன் செய்வதன் மூலமாக அழைப்புகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் பித்ரோகர் மாவட்டத்தில் உள்ள குக்கிராமமான தேதகானில் 100 வயது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்ய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் உதவிக்கு அனுப்பப்பட்டனர். மூதாட்டியின் மகன், பேரன், ஒரு கிராமவாசி என 3 மட்டுமே உடலை சுமந்து சென்றனர். 4வது நபர் கிடைக்காத நிலையில் இது தொடர்பாக தகவல் அறிந்து எல்லை பாதுகாப்பு படையின் ஈடுபட்டு வரும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அனுப்பப்பட்டனர். நேபாள எல்லைக்கு அருகில் உள்ள காளி ஆற்றங்கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இறுதிச் சடங்கு நடைபெற்றது.
கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தாணுமாலையா சுவாமி கோவில் தேரோட்டத்தின் போது பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் சாவர்கர் வாழ்க என முழக்கமிட்டது பக்தர்களின் மனதை புண்படுத்தியதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியின் கொலை வழக்கில் தொடர்புடைய ஒருவரை புனிதமான தேரோட்ட நிகழ்வில் முன்னிறுத்துவது வேதனைக்குரியது என்றும் அவர் கூறினார். சுதந்திரத்திற்காக இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடி, இந்த தேசத்தில் இருந்த சாதி கொடுமைகளை எதிர்த்து போராடி, இந்த தேசத்தில் சமய ஒற்றுமை வர வேண்டும் என்று போராடியவரை அதற்காக கொலை செய்த கும்பலில் அந்த கொலை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவரை பெயரை சொல்லி வாழ்க என்று தாணுமாலைசாமி கோயிலுக்கு உள்ள வந்து இந்த பிஜேபியும் மதவரி கும்பலும் முழக்கமிடுகிறார்கள் சொன்னால் அவங்களுக்கு மதத்தை வச்சு அரசியல் செய்வதை தவிர வேற என்ன நோக்கம் இருக்கிறது என்பது மிக தெளிவாக இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு மிகவும் வேதனையான சம்பவம். இவர்கள்ட்ட தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களே மிக கவனமாக இருக்க வேண்டும். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள அசாமில் பாஜக அரசு பெண்களுக்கு 8000 ரூபாய் வழங்க உள்ளது. ஒரு நோய் திட்ட பயனாளர்களை சுமார் 37 லட்சம் பெண்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான மாதாந்திர உதவித்தொகையும் அசாமிய புத்தாண்டு பரிசாக 3000 ரூபாயும் சேர்த்து 8000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதை தவிர முதுகலை மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் மற்றும் இளங்கலை மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும் என அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் மட்டும் தீவிர வானிலை நிகழ்வுகளால் நாடு முழுவதும் சுமார் 2700 பேர் உயிரிழந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இடி, மின்னல், கனமழை, மேகவெடிப்புகள், வெள்ளம், வெப்ப அலைகள், குளிர் அலைகள், நிலச்சரிவுகள் ஆகியவற்றில் மட்டும் கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 2760 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 1370 பேர் கனமழை, வெள்ளம், மேகவெடிப்பு மற்றும் நிலச்சரிவுகளால் மட்டுமே உயிரிழந்துள்ளனர். தீவிர வானிலை நிகழ்வுகளால் நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 410 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் மட்டும் 79 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 350 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் 150 பேர் கனமழை, மேகவெடிப்பு மற்றும் நிலச்சரிவுகளால் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் கனமழை, வெள்ளம், மின்னல், வெப்ப அலை ஆகியவற்றால் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். உலகிலேயே அதிக மின்சார வாகனங்களை விற்பனை செய்யும் நிறுவனம் என்ற பெருமையை டெல்டாவிடமிருந்து சீனாவின் BYD நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் கடந்த ஆண்டில் 16,40,000 மின்சார வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறது. அதேவேளையில் BYD நிறுவனம் 22,60,000 மின்சார வாகனங்களை விற்பனை செய்துள்ளது. மின்சார வாகனங்களுக்கான வரிச்சலுகைகளை ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்தது, வெளிநாட்டு சந்தைகளில் அதிகரித்த போட்டி, எலான் மஸ்கின் அரசியல் நிலைப்பாட்டால் ஏற்பட்ட அதிருப்தி ஆகியவை டெஸ்லாவின் சரிவுக்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தாம் பூரண ஆரோக்கியத்துடன் இருப்பதாக கூறியுள்ளார். தனது சமூக வலைதளத்தில் தான் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் கூறியதாகவும், தொடர்ந்து 3வது முறையாக அறிவுத்திறன் சோதனையில் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். அண்மை காலமாக ட்ரம்பின் உடல்நிலை பற்றி விவாதங்கள் எழுந்த நிலையில் அவர் இவ்வாறு பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வரும் ஜூன் மாதம் 80 வயதில் அடியெடுத்து வைக்கும் ட்ரம்ப் அமெரிக்க வரலாற்றிலேயே வயதான அதிபராக உள்ளார். புல்லட் ரயில் திட்டத்தில் மலையை குடைந்து சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்தது. இந்நிகழ்வை டெல்லியில் இருந்தவாறு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார். 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள இப்பாதை மகாராஷ்டிராவின் பால்கர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சிகரெட் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களுக்கு வரி அதிகரிக்கப்படுவதற்கு அகில இந்திய விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதனால் விவசாயிகளின் வருவாய் பாதிக்கப்படும் என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசின் முடிவால் சிகரெட் வர்த்தகம் சட்ட ரீதியாக நடப்பது குறைந்து கடத்தல் உள்ளிட்ட மோசடிகள் அதிகரிக்கும் என்றும் அந்த அமைப்பின் தலைவர் முரளிபாபு தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பாரமுல்லா தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு நேரிட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. காஷ்மீரின் வடக்கு பகுதியில் பாரமுல்லா மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. மலையிலிருந்து சரிந்து விழுந்த மண் மற்றும் பாறைகள் நெடுஞ்சாலையை மூடியதால்
ஸ்ரீநகர் பாரமுல்லா தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. முக்கிய நகரங்களில் நெரிசலை குறைக்கவும் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் 2030ஆம் ஆண்டுக்குள் 5 சேட்டலைட் நகரங்களை உருவாக்க குஜராத் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி அகமதாபாத் அருகே சனந்த், வதோதரா அருகே சாவ்லி, காந்திநகர் அருகே கலோல், சூரத் அருகே பர்தோலி மற்றும் ராஜ்கோட் அருகே ஹிராசர் ஆகிய இடங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன. அகில இந்திய மராத்தி இலக்கிய மாநாட்டில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி மட்டுமே கட்டாயமாக்கப்படும் என்றும் வேறு எந்த மொழியும் திணிக்கப்படாது என்றும் உறுதியளித்துள்ளார். ஹிந்தி மொழியை கட்டாயமாக்குவது குறித்த சர்ச்சைகளுக்கு பதிலளித்த அவர், வெளிநாட்டு மொழிகளை வரவேற்பவர்கள் இந்திய மொழிகளை எதிர்ப்பது சரியல்ல என கூறினார். அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் பனி புயல் ஏற்பட்ட நிலையில் பல இடங்களில் பனி குவிந்துள்ளது. கட்டடங்கள், வாகனங்கள் மீது வெண்பனி படிந்துள்ளது. சாலைகளில் சில அடி உயரத்திற்கு பனி படிந்திருக்கும் நிலையில் அவற்றை இயந்திரம் மூலம் அகற்றி போக்குவரத்துக்கு வழி ஏற்படுத்தப்படுகின்றன. எனினும் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக இருக்குமாறு அரசு எச்சரித்துள்ளது. சீனாவில் பிறப்பு விகிதம் வேகமாக குறைந்து வரும் நிலையில் அதை தடுத்து நிறுத்த அந்நாட்டு அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆணுரை உள்ளிட்ட கருத்துரை சாதனங்களுக்கு 13 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அதிகமாக இருந்ததால் கருத்துரை சாதனங்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளாக சீனாவில் வரி விலக்கு இருந்தது. தற்போது நிலைமை மாறியுள்ளதால் அவற்றுக்கு அரசு வரி விதிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்க டென்னிஸ் ஜாம்பவான் வீனஸ் வில்லியம்ஸ் தனது 45வது வயதில் 2026 ஆஸ்திரேலிய ஓபன் தொடரில் விளையாட உள்ளார். இத்தொடரில் பங்கேற்க அவருக்கு வைல்ட் கார்டு நுழைவு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய ஓபன் வரலாற்றில் விளையாடும் மிக வயதான வீராங்கனை என்ற புதிய சாதனையை அவர் படைக்கிறார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அசுத்தமான குடிநீரால் 10 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அம்மாநில அரசை பாஜக மூத்த தலைவர் உமா பாரதி கடுமையாக விமர்சித்துள்ளார். அசுத்தமான குடிநீரால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய பிரதேச மாநில பாஜக அரசு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள உமா பாரதி, ஒரு மனித உயிரின் விலை 2 லட்சம் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். தூய்மையான நகரமாக கருதப்படும் இந்தூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பது மாநில அரசுக்கு அவமானம் என்றும் உமா பாரதி விமர்சித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 6 ஆண்டுகளில் மோசடி வழக்குகளில் 53,000 கோடி ரூபாய் பணத்தை இந்தியர்கள் இழந்திருப்பதாக இந்திய சைபர் கிரைம் தொடர்பான தரவின் வாயிலாக தெரியவந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒரு அங்கமான இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய தரவுகள் மூலம் இது தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் முதலீடு என்ற பெயரில் மோசடி, டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் முறைகேடுகள், வங்கி நிதி முறைகேடுகள் போன்றவற்றின் மூலம் சைபர் குற்றங்கள் நடப்பது அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் 21,71,000க்கும் மேற்பட்ட வழக்குகளில் 19,812 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது. நாட்டிலேயே மகாராஷ்டிர மக்கள் 3,203 கோடி ரூபாயை மோசடி மூலம் பறிகொடுத்துள்ளனர். அதற்கடுத்ததாக கர்நாடக மக்கள் 2,413 கோடி ரூபாயை சைபர் குற்றங்களில் இழந்துள்ளனர். மூன்றாவதாக தமிழகத்தில் 1,23,290 சைபர் குற்ற மோசடிகளில் 1,897 கோடி ரூபாயை மக்கள் இழந்துள்ளனர். அகில இந்திய மராத்தி இலக்கிய மாநாட்டில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி மட்டுமே கட்டாயமாக்கப்படும் என்றும் வேறு எந்த மொழியும் திணிக்கப்படாது என்றும் உறுதியளித்துள்ளார். ஹிந்தி மொழியை கட்டாயமாக்குவது குறித்த சர்ச்சைகளுக்கு பதிலளித்த அவர், வெளிநாட்டு மொழிகளை வரவேற்பவர்கள் இந்திய மொழிகளை எதிர்ப்பது சரியல்ல என கூறினார்.